பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். என் இனிய ஜீவ அமிர்தம் வாசக பெருமக்களுக்கு சிரம்தாழ்ந்த வணக்கங்கள். இந்த மனித வாழ்வில் நம்மில் அதிகமானோர் செய்யும் தவறு என்னவெனில், மகிழ்ச்சியை பிழையான இடத்தில் தேடுவதும் உண்மையை பொய்யிடம் நிரூபிக்க முயல்வதும் தான். அதனால் மனம் அமைதி இழந்து வாழ்வு சுமையாகிவிடுகிறது. இங்கு தலையில் அதிக சுமைகளை தாங்கி நடப்பவர்களை விட மனதில் அதிக சுமைகளை தாங்கி நடப்பவர்கள்தான் அதிகம். அதாவது நம்முடைய மனம் 15 நிமிடம் வருத்தமடைந்தால் உடலின் சக்தியானது 1 மணி நேரம் வீணாகி போகிறதாம். அதுவே நம்முடைய மனம் 15 நிமிடம் மகிழ்ச்சியாக இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாவது மட்டுமன்றி புதிய உற்சாகமும் பிறப்பதாக ஓர் ஆய்வு தெரிவிக்கின்றது. ஆதாயத்திற்கு பழகும் மனிதர்கள் வெகு நாட்கள் பழகியவர்கள் போன்று நம்மிடம் பழகுவார்கள். அவர்கள் எதிர்பார்க்கின்ற ஆதாயம் கிடைக்காத போது பழகிய பழக்கத்தை மறந்து எளிதில் மாறியும் விடுவார்கள். அப்படி எல்லோரும் தாங்கள் எதிர்பார்த்தது நடக்காத போதுதான் விரக்தி அடைகின்றார்கள். அதுவே துன்பத்திற்கு காரணமாக அமைகின்றது. அதுவே எந்த ஆதாயமுமின்றி எந்த எதிர்பார்ப்புமின்றி பிறர் துன்பப்படும் போது அன்புடன் உதவிகள் செய்து ஆறுதலும் ஆலோசனையும் வழங்கி வாழ்பவர்களே மகிழ்ச்சியை உருவாக்கும் மனிதர்கள் ஆவர். அவர்களே இங்கு வாழ தகுதியானவர்கள் ஆவர். எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் அவர்கள் விரக்தி அடையாமல் வாழ்வை வாழ்ந்து காட்டுகிறார்கள். இங்கு பலரும் சிலருக்காக சிலரை பிடிப்பது போன்று நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல நடிப்பதுமாக இருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் அகமகிழ்ந்து சிரிப்பதில்லை, ஆராய்ச்சி செய்வதையே வழக்கமாக வைத்துள்ளனர். மகிழ்ச்சி மலர வேண்டுமெனில் நம்முடைய எண்ணங்களை சமப்படுத்தினால் போதும், நிச்சயம் எதிர்காலமும் மாறும். ஆக இங்கு தோற்றத்தை வைத்து யாரையும் ஒதுக்கிவிடக்கூடாது. ஏனெனில் அவர்களின் மொத்த அழகும் அவர்களின் இதயத்தில் இருக்கலாம். அதுபோன்று இன்று சிலர் துன்பத்தில் இருக்கிறார்கள் என்று ஒதுக்கிவிடக்கூடாது. ஏனெனில் எதிர்காலத்தில் அவர்களுக்கான காலம் மாறினாலும் ஆச்சரியம் படுவதற்கில்லை. ஆக மகிழ்ச்சி இல்லை என்றாலும் யாரிடமும் இகழ்ச்சி காணக்கூடாது. மன மகிழ்ச்சி என்பது புறத்தில் இருப்பதாக நினைக்கும் வரையில் இங்குள்ள எதுவுமே காணல் நீரை போன்றதுதான். அதாவது இங்கு நம்முடைய கண்களுக்கு தெரிகின்ற அனைத்துமே மாயைதான். கண்ணுக்கு புலப்படாமல் இருப்பதுதான் உண்மை. அதை நாம் உணரும் வரையில் புறத்தில் மகிழ்ச்சி இருப்பதாக நம்பிக்கொண்டிருக்க வேண்டியதுதான். இந்த பொய்யுலகில் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல், எதையும் எதிர்பார்த்து காத்திருக்காமல் பிறரை மகிழ்வித்து நாமும் மகிழும்படி வாழ வேண்டும். இயல்பின் பாதையில் நின்று எவ்வுயிரும் அகமகிழும்படி வாழ்கின்ற பண்புகள்தான் இந்த மனித நிலையை கடக்க உதவியாக இருக்கும். இந்த வாழ்வில் உண்மையாக நேர்மையான வழியில் உழைத்து வெற்றி காண்பதுவே சுகந்தத்தை தரும். அத்தகு பண்பே நமக்கு அகமகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும். அதுவே நிரந்தரமானதாகும். உண்மை உழைப்பிற்கு கவர்ச்சியும் ஈர்ப்பும் மதிப்பும் இருக்காது. போலிகளுக்கு ஈர்ப்பும் கவர்ச்சியும் மதிப்பும் அதிகம் இருக்கும். ஆனால் அது எப்போது கவிழ்க்கும் என்பதை யாராலும் கணிக்க இயலாது. அது நிரந்தரமும் அற்றது. ஆக உண்மைக்கு ஈர்ப்பும் மதிப்பும் குறைவாக இருந்தாலும் அது நிம்மதியை தரவல்லது. அது நிரந்தரமானது, ஆரோக்கியமானது, மன நிறைவை கொடுக்கக்கூடியது என்பதை உணர்ந்து இந்த வாழ்வில் பொறுமையுடன் பயணிக்க வேண்டும். உலக வாழ்வில் துன்பங்கள் வரும்போது நம்மை காண்பவர்களின் கண்ணோட்டம் வேறாக இருக்கும். அதுவே இன்பங்கள் வரும்போது அவர்களின் கண்ணோட்டம் வேறாக இருக்கும். எதுவாயினும்
நம்மை பற்றிய விமர்சனங்களும் குறைகளும் மட்டும் இங்கு பஞ்சமில்லாமல் இருக்கும். நம்முடைய சுற்றத்தில் சிலரை அவமதிப்பது மதிப்பது என்பது ஆதாயம் சார்ந்ததாகவே இருக்கும். நேரத்திற்கு தகுந்தாற்போன்று உண்மைக்கு எதிராக செயல்படும் ஆதாய சுற்றமே நம்மை சுற்றி இருக்கிறது. அதனை மாற்ற இயலாது. ஏனெனில் அதுதான் நாம் செய்த வினையின் ஊடுகளாகும். ஆக இங்கு நாம் வாழும் வாழ்வில் எதுவாயினும் சுற்றம் குற்றம்தான் பார்க்கும் என்பதை மனதில் இருத்தி, யார் மீதும் குறைகள் கூறாமல், பிறரிடம் எதிர்பாராமல், நம்மை நாமே ஆராய்ந்து நேர்மையுடன் வாழ்வதுதான் சிறப்பான வாழ்க்கையாகும். இங்கு நாம் ஏதாவது சொல்வதாக இருந்தால் சரியானவற்றை உணர்ந்து அதன் விளைவை அறிந்து சொல்ல வேண்டும். அதனை விட அதை சரியான நபர்களிடம் சொல்ல வேண்டும். அதுதான் முக்கியம். ஏனெனில் நாம் பேசுகின்ற வார்த்தையில்தான் வாழ்க்கையை மாற்றிப் போடும்படி அமைக்கின்றது. நாம் நமக்காக செய்யும் செயல்கள் கூட மறைமுகமாக பலருக்கு உதவக்கூடியதாய் இருக்க வேண்டும். பிறர் நலனே நம் எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு மிக உயர்ந்த இடத்தை அடைய நினைக்கின்றோம் என்பது முக்கியமல்ல. நம்முடைய உயர்ந்த செயல்கள் நமக்கான வினைகளை தீர்த்து பிறநலன் பேணி நாமும் மகிழ்ந்து பிறரும் மகிழும்படி வாழ்வதுதான் உயர்ந்த இடத்தில் நம்மை நிலைநிறுத்தும். அதற்கு நமக்கு இயல்பான அறிவும் உணர்வும் ஒரு நிலையில் இருந்தால் போதும். இயல்பின்றி உண்மையில்லாதவர்கள் வாழும் வரையில் அடுத்தவரை பார்த்து பார்த்து போராடி கொண்டுதான் இருப்பார்கள். அடுத்தவர்களை ஆராய்ந்து ஆராய்ந்து அலைந்து கொண்டுதான் இருப்பார்கள். தங்களின் செயல்களை பெரியதாக செய்ததாக அவர்களே பெருமிதம் கொள்வார்கள். போலியான கௌரவ தோற்றத்தை உண்டாக்கி மகிழ்வார்கள். பொய்யை உண்மையாக்க போராடுவார்கள் என்பதுதான் உண்மை. ஆக வாழ்வில் நம்முடைய நினைவில் கூட தவறு இருக்கக்கூடாது. அப்படி வந்தால் அதனை முதலில் அழித்துவிட வேண்டும். எந்த உயிரையும் துச்சமென கருதாமல் அவரவர் வாழ்வு அவரவர் பயணம் என்று பிறரை மதித்து வாழ வேண்டும். நம்மை போன்று அவர்களும் வினை கழிக்கவே இவ்வுலகில் பிறவி எடுத்திருக்கின்றார்கள். அறியாமையால் இயல்பை தொலைத்து மாயையை உண்மை என்று நம்பி நாம் செய்த தவறுதான் இந்த பிறவி என்பதை உணர்ந்து இருப்பதை கொடுத்துவிட்டு நம்முடைய சீவனை சிவமாக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் காரண காரியம் உண்டு. எதையும் ஆழ்ந்து புரிந்து கொள்ளும் உணர்வும் பேரறிவும் நம்மிடம் இருந்தால் எளிதாக இந்த வாழ்வை கடந்துவிடலாம். இந்த வாழ்வில் நமக்காக யாரும் இல்லை என்று நினைத்துவிடக்கூடாது. நம்முள்ளே நம்முடைய சீவனுடன் வாசியோட்டம் நடப்பதாலே நமக்கு நாசியோட்டம் நடக்கிறது. ஆக அந்த சீவன்தான் நம்முடைய உற்ற உறவு. அதனை சிவமாக்க வாழ்வதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். எல்லா உயிர்களும் நலமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கோடு நாம் பயணப்படும் போது எல்லா உயிர்களின் பிம்பத்தையும் இயல்பிலே நம்மால் உணரவும் முடியும். அப்படி நாம் உணரும்போதுதான் இங்கு விழிப்புணர்வுடன் வாழ முடியும். இல்லையெனில் ஏமாற்றமே மிஞ்சும். எந்த எதிர்பார்ப்புமின்றி நம்முடைய அகத்தில் அன்பும் கருணையும் கொண்டு நற்றொன்றுகள் செய்து பிறர் மகிழும் வண்ணம் வாழும்போது இந்த பேரண்டமே நம்மை சாதிக்க வைத்து சாதனையாளராக மாற்றும். நம்மை உயர்த்தியும் காட்டும். ஆக இங்கு பெரியதாக நம்மை காட்டிக்கொள்ள வேண்டியதில்லை. அமைதியாக நம்முடைய நல்ல செயல்களை உண்மையாக அகமகிழ்வுடன் செய்தால் போதும். பொய்யர்கள் காட்டிய வீண் பெருமைகளை விட மிகப்பெரிய புகழும் பெருமையும் இயல்பாகவே நம்மை வந்து சேரும். இயல்பில் நாம் கொண்ட இருப்பில் பயணப்படும் போது மிகப்பெரிய அதிசயங்களை இந்த இயற்கை நடத்தியே தீரும் என்பதுதான் உண்மை. பணத்தால் சிலவற்றை சாதிக்கலாம், ஆனால் எல்லாவற்றையும் சாதிக்கவே முடியாது. இயற்கையை நாம் பாதுகாத்தால் இயற்கை நம்மை பாதுகாக்கும். பிறரை நாம் மகிழ்வித்தால் இந்த பேரண்டமே நம்மை மகிழ்வித்து அருள் செய்யும். வாழ்வோம், வாழ்விப்போம். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள்.
ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க, போரும்பா இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு, தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள். இட்ஸ் an excellent magazine. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739 4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.